அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புடன் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு போரில் நிலை மாற்றம் காணப்படலாம் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை வந்திருந்தது போல் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நிலை மாற்றத்தை காணவில்லை என்பதை பலர் கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் காசாவில் இருப்பவர்களை இன்னொரு மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அருகே இருக்கிற நாட்டுக்கு அவர்களை அனுப்புவது மீள் கட்டுமானம் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் இது ஒரு எத்னிக் கிளென்சிங், அதாவது இன சுத்திகரிப்பாக பலரும் அப்பொழுது பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது 1 மில்லியன் மக்களை லிபியாவுக்கு அனுப்புவதற்கு இவர்கள் திட்டம் போட்டிருப்பது போல் தெரிகின்ற என்று அவதானிகள் கூறுகிறார்கள். நிச்சயமாக நீங்கள் இதை அவதானித்திருப்பீர்கள். என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். இப்ப NBC என்ற ஊடகம் கொண்டு வந்திருக்கிறது. அமெரிக்கா கிட்டத்தட்ட 1 மில்லியன் காசா மக்களை லிபியாவில் குடியமர்த்துவது தொடர்பாக, அதற்கு பதிலாக லிபியாவின் $30 பில்லியன் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறது. அதாவது 2011ஆம் ஆண்டு கடாபியை அகற்றிய பிற்பாடு அங்கு ஒரு ஸ்திரமற்ற நிலைமைதான் காணப்படுகிறது. அப்ப அவர்களின் அந்த நிதியை தாங்கள் திருப்பி தருவதாக 30 பில்லியன், அதற்கு பதிலாக நீங்கள் 1 மில்லியன் மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. ஆனால் இந்த ஊடகம் வெளிக்கொண்டதும் அமெரிக்கா அதை அமெரிக்காவின் தூதரகம் உடனடியாக மறுத்திருக்கிறது. தாங்கள் அப்படி பேசவில்லை என்று கூறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது லிபியாவில் சண்டை ஆரம்பமாகி இருக்கின்றது. அங்கு 2 அரசுகள் இருக்கின்றன. ஒன்று நேஷனல் யூனிட்டி என்று சொல்கிறது, GNU என்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ஆப்பரேட்டர்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது. அது SSA என்று. அந்த SSA தான் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. மற்ற அரசு அங்கீகரிக்கப்படவில்லை. இப்போது அந்த SSA தலைவரை கடந்த திங்கட்கிழமை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு ட்ரிப்போலியில் மிகப்பெரிய ஒரு வன்முறையும் தாக்குதல்களும் ஆரம்பமாகி இருக்கின்றன. அப்ப மேற்குலகம் சார்ந்த அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஆரம்பமாகி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது இது அமெரிக்காவின் இந்த 1 மில்லியன் மக்களை அங்கு கொண்டு செல்லும் முயற்சிக்கு எதிரான ஒரு தோற்றப்பாட்டை அங்கு கொண்டு வர போகின்றது. அப்ப அங்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ரஷ்யா தற்போது இருக்கின்ற இந்த லிபியா அரசுடன் ஒரு கடுமையான ஒரு நெருக்கமான உறவுகளை பேணுவது மட்டுமல்லாது கடற்படை தளத்தையும் அங்கு அமைத்திருக்கின்றது. ரஷ்யா அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவது என்று சொல்லி ரஷ்யா கடுமையாக ஊடுருவி இருக்கின்றது. ரஷ்யா இப்ப இந்த வாரம் லிபியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மோதல்கள் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மேற்குலகம் சார்ந்த அரசை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டது. அந்த சமயத்தில் தான் இந்த அமெரிக்காவின் திட்டம் கசிந்திருக்கின்றது. அதாவது லிபியாவுக்கு 30 பில்லியன், அவர்களின் 30 பில்லியனை நான் திருப்பி தருகிறேன், இந்த 1 மில்லியன் மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் மக்கள் காசாவில் இருக்கிறார்கள். அவர்கள் 1 மில்லியனை லிபியாவுக்கு அனுப்பிவிட்டால் மிச்சம் 1 மில்லியனை சிரியாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் கொண்டு சென்று விட்டால் அதை அந்த பிரதேசத்தை தாங்கள் நிர்வாகத்தில் எடுத்து விடலாம் என்றதுதான் திட்டமாக இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு நாடாளுமன்ற தீர்மானத்தையும் கடந்த வாரம் இஸ்ரேல் நிறைவேற்றியிருந்தது. அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றம் முற்றுமுழுதாக ஆதரவை கொடுத்திருந்தது. அந்த கொடுத்திருந்த நிலையில் தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கு. இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? நீங்கள் ஐநா தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறினாலும் அது அமெரிக்காவின் பின்னணியில் இயங்குகின்றபடியால் அதிலிருந்து நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். இருந்தாலும் கூட சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் பார்த்த பொழுது ஐநாவினுடைய பிரதிநிதி திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார், தாங்கள் காசாவில் தவறிழைத்து விட்டோம் என்று கூறுகிறார். என்றால் இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நீர், உணவு, எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே இல்லாத நிலைமை இருக்கின்றது. திட்டமிட்டு எவ்வாறு ஜெர்மனியில் ஹிட்லர் எவ்வாறு செய்தாரோ அதே போல் தான் இவர்கள் செய்வது போல் இப்ப கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன செய்ய போறார்கள்? மற்ற நாடுகள் இதை பார்த்து கொண்டிருக்க போகிறார்களா? அப்படி இருந்தால் காசா நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு செல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா?
உண்மைதான். ஆனால் இதை பெருமளவில் இப்ப ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அரபு நாடுகள் இல்லாவிட்டாலும் அரபு நாடுகள் அற்ற நாடுகள் கூட பல நாடுகள் கடுமையான எதிர்ப்பாகத்தான் இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்றது ஒரு மிக பெரும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஹமாஸும் இதற்கு முக்கிய எதிர்ப்பாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறியது போல ஐக்கிய நாடுகள் சபை இதில் ஒரு சேத்திரனற்றதாகத்தான் இருக்கின்றது. அது தெளிவாக விளங்குகிறது என்னென்று சொன்னால், அந்த அமைப்புகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவாக இருக்கலாம் அல்லது மன்னிப்பு சபைகள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்பதெல்லாம் ஒரு போலியாக மேற்குலகம் சார்ந்து ஒரு தரப்புக்காக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தெளிவாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. எனவேதான் இப்போது பல இடங்களில் இருந்து குரல் எழுப்பப்படுகின்றது, இந்த ஒருமுனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை நாங்கள் இல்லாது செய்ய வேண்டும் என்று சொல்லி. அண்மையில் மியான்மர் பிரதமர் கூட அதனை ரஷ்யா டுடேக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். இதனை நாங்கள் இல்லாது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் கூறியிருந்தார். இப்ப கிட்டத்தட்ட 52,000 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். 19 மாத போர் உள்ள அநியாயங்கள் அத்தனையும் நடந்திருக்கின்றன. ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு தீவிரமான முடிவுகள் இந்த நாடுகள் எடுக்க முடியாது. குறிப்பாக இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை பலர் எதிர்க்கிறார்கள். இந்த மேற்கத்திய நாடுகளில் எல்லா நாடுகளிலும் அதிகமாக எதிர்க்கிறார்கள். ஏன் இந்த நாடுகள் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லையா? அவர்கள் தங்கள் நலனை பார்க்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பின் முடிவுகளை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், தங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரும்போது, தங்கள் நாட்டின் மக்களுக்கு பாதிப்பு வரும்போது இருக்கிறார்கள். ஆனால் இதில் தங்களுக்குரிய அனுகூலங்கள், அதாவது இந்த இஸ்ரேலை வைத்துத்தான் இந்த மேற்குலக நாடுகள் இந்த அரபு நாடுகளை ஏதோ ஒரு வகையில் மிரட்டி பணிய வைத்தார்கள். அதாவது கடுமையான நடவடிக்கை, இஸ்ரேலின் கோர முகத்தை வைத்து ஏதாவது ஒரு சிறிய நடவடிக்கைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை கொடுப்பதனூடாக ஒரு அச்சத்துக்குள் வைத்துக் கொண்டுதான் பல உடன்பாடுகளை கூட மேற்கொண்டார்கள். அந்த அச்சத்தை அவர்கள் தற்போதும் இந்த பலஸ்தீனத்துக்கு அடிக்கிற அடியை பார்த்தீர்கள் சொன்னால், இதை பார்த்து ஏனைய நாடுகள், அரபு நாடுகள் நடுங்க வேண்டும் என்ற ஒரு நிலை. ஆனால் இதில் நிமிர்ந்து நிற்பது ஏமனும் ஈரானும் தான் நிமிர்ந்து நிற்கின்றது. அதே போல ஹிஸ்புல்லாக்களும் அவ்வாறுதான் நிற்கிறார்கள். ஏனைய நாடுகள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பின் பயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, ஏனைய நாடுகள் இவ்வளவு தூரத்துக்கு அவர் சொல்றது எல்லாத்துக்கும் ஓம் போடுவதில் எவ்வளவு தூரத்துக்கு நிற்கிறார்கள் என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியா ஆச்சரியமா இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வெளிவருவதை காண முடியாமல் இருக்கிறது. உண்மைதான். அதை பலரும் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். சவுதி அரேபியா ஆனால் கூறுகிறது, இந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை கூறுகிறார்கள் தவிர, ஆனால் அந்த போரை நிறுத்துவதற்குரிய இந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அவர்கள் பெரிய அளவில் இப்ப கட்டாராக இருக்கலாம், யுஏஇயாக இருக்கலாம், பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுத்ததாக தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்னதாக 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு கூறப்பட்டது. அந்த விடயங்களை இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது அங்கே அவ்வளவும் அதே மாதிரி தான் நடக்கின்றது. உணவு தடை கொண்டு வந்திருந்தார்கள், மருந்து தடை கொண்டு வந்திருந்தார்கள், எரிவாயு தடைகள் கொண்டு வந்தார்கள். ஒன்றுமே தமிழ் மக்கள் செய்ய முடியாத நிலையில் கடைசியாக கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு 16 ஆண்டுகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு முன்னதாக உலகம் பூரா நினைவேந்தியிருந்தார்கள். இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது உடனடியாக அது ஞாபகத்துக்கு வந்திருந்தது. எங்களுடைய மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். நீதி கிடைக்கும் வரையும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். மறக்கவே கூடாது, மறக்கவும் விடக்கூடாது. கனடாவில் நினைவு தூவியை கட்டியிருந்தார்கள். அந்த நினைவு தூவிக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் போர்க்கொடி தொடுத்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப இஸ்ரேல் ரஷ்யா தொடர்பாக கூறும்பொழுது, இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்புடைய வருகை தொடர்பாக கூறும்பொழுது, துருக்கிக்கு எதிராக இருந்த தடையையும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி இருக்கின்றார் போல் தெரிகிறது. அது தொடர்பாக அவர் நான் முன்னர் கூறியது போல ஆயுத விற்பனையையும் தனது பொருளாதாரத்தையும் தான் முக்கியமாக கருதுகிறார். துருக்கி மீது அமெரிக்கா துருக்கி உண்மையில் ஒரு நேட்டோவின் நாடாக இருந்தாலும் துருக்கி மீது அமெரிக்கா அந்த தடையை கொண்டு வந்தது துருக்கி ரஷ்யாவின் S-400 ரக ஏவுகணைகளை வாங்கியது தான் தடையை கொண்டு வந்திருந்தது. அதுக்கு துருக்கி ஒன்றை கூறியிருந்தது, ஏன் இந்தியாவும் தான் S-400 வாங்கி இருக்கிறது, ஏன் இந்தியாவுக்கு நீங்கள் தடை போட முடியாது, ஏன் எங்களுக்கு தடை போடுகிறீர்கள் என்று துருக்கி கேட்டிருந்தது. ஆனால் துருக்கி தொடர்ச்சியாக ரஷ்யாவுடன் பிணைப்புகளை, ரஷ்யாவுடன் நல்ல உறவுகளைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது துருக்கிக்கான ஆயுத விநியோகத்தை $300 மில்லியன் பெறுமதியான ஆயுத விநியோகத்துக்கு ட்ரம்ப் அனுமதியை வழங்கி இருக்கிறார்.
அப்போது எடகன் கூறியிருக்கிறார் தனக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முற்றுமுழுதாக அது நீக்கப்படும் என்று சொல்லியும், கிட்டத்தட்ட துருக்கி அமெரிக்காவிடம் வந்து $23 பில்லியன் பெறுமதிக்கு 40 F-16 விமானங்களை வாங்க முற்பட்டிருந்தது. அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது அதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது F-15 ரக விமானங்களை இப்போது F-16 விமானங்களால் மாற்றீடு செய்ய போவதாகத்தான் துருக்கி கூறியிருக்கிறது. இதை இந்திய ஊடகங்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஆன்டி இந்தியன் துருக்கிக்கு அதாவது இந்தியாவுக்கு எதிரான துருக்கிக்கு அமெரிக்கா ஆயுத தடையை நீக்கியது என்ற ஒரு பாணியில் அதை போட்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அது அவர்கள்ட்ட பிசினஸ். இதுக்கு நாங்கள் எத்தனை பேரை இந்த உலகத்தில் எதிர்க்க போகிறோம் என்றதற்கு ஒரு வரவிலக்கணம் வேணும். நாங்கள் எத்தனை அயலவர்களுடன் மோதல் என்றால் தொடர்ச்சியாக எத்தனை பேரை எதிர்க்க போகிறோம் என்பது. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் துருக்கிக்கு இது ஆயுத தடையை போட்டாலும் இந்தியா S-400 வாங்கும் போது அவர் அந்த ஆயுத தடையை போடவில்லை இந்தியாவுக்கு என்றதும் ஒரு முக்கிய காரணம். இப்ப இதில் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தனது ஆயுதங்களை விற்று, எந்த தடைகளையும் அகற்றி விற்று தனது நாட்டுக்கு பணத்தை கொண்டு செல்வதில் தான் குறியாக இருக்கின்றார். என்னன்னு சொன்னால், இது உண்மையில் இந்த கால மாற்றம் தான் இந்த தடையை நீக்குவதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. சிரியா மீது இருந்த தடையும் கூட நீக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக உண்மைதான், சிரியா மீது தடையை நீக்கி இருக்கிறார்கள். அவரை ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அமெரிக்க அதிகாரிகள் கூட சந்தித்திருக்கிறார்கள். சிரியாவுக்கான பொருளாதார உதவிகளை வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இதுக்கு பின்னணியில் என்னென்று சொன்னால், அடுத்ததாக சிரியாவில் இருக்கின்ற அரசின் உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளை, அதாவது காசாவிலிருந்து இடம்பெயர்கின்ற ஒரு தொகுதியை லிபியாவுக்கும் ஒரு தொகுதியை சிரியாவுக்கும் அனுப்புகிற ஒரு திட்டமாகவும் இருக்கலாம். அதே போல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்களை, இந்த சப்ளை லைன்களை நிறுத்துவதற்கு சிரியா அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ ஒரு உபயோகமான ஒரு நாடாக இருக்கும் என்பதால் அதை நீக்கி இருக்கிறார். இதே நேரத்தில் ஹூதிஸ் அமைப்பினர் பென்கோரின் ஏர்போர்ட் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு முன்னரும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இப்போது பென்கோரின் ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடந்திருக்கின்றது. இது தொடர்பாக உண்மைதான். ஹூதிஸ் அமைப்பினர் மீது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி இருந்தாலும், அவர்கள் இஸ்ரேல் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் எந்த விதத்திலும் குறைந்தபாடு இல்லை. பென்கோரின் ஏர்போர்ட் மீது, விமான நிலையம் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதனை தாங்கள் இரவு ஏவப்பட்ட ஏவுகணையை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் அந்த விமான நிலையம் முடக்கப்பட்டிருக்கின்றது. பெருமளவான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பெருமளவான விமானங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்ப இஸ்ரேலின் எளிய துறைமுகம் கூட முற்றாக முடக்கப்பட்டு விட்டது. அந்த துறைமுகத்துக்கு இப்ப வெறிச்சோடிப்பைத்தான் இருக்கிறது. அதே போல இந்த விமான நிலையங்கள் கூட, டெல் அவைக்கு பக்கத்துல தான் இருக்கிற இந்த விமான நிலையத்தை கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக இயங்க முடியாத ஒரு நிலையில் இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. இஸ்ரேலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கிரெடிட் ஏஜென்சிஸ் இஸ்ரேலை இஸ்ரேலுடைய தரமிறக்கி இருக்கிறது. இஸ்ரேலின் பொருளாதார நிலையை கூட தரமிறக்கி இருக்கு. தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட 19 மாதத்துல இஸ்ரேல் மேற்கொள்கின்ற இந்த போர் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டது இருக்க போகிறது. இதனையும் அமெரிக்கா தான் தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகின்றது. சுருக்கமாக, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மத்திய கிழக்கு நாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்ட பொழுது என்ன காரணத்துக்காக இஸ்ரேலுக்கு செல்லாமல் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பியதுக்கு என்ன காரணம்? உண்மை, நல்ல கேள்வி. இப்போது ஏதோ ஒரு வகையில் அவர் மத்திய கிழக்கு நாடுகளை தன் பக்கம் இழுப்பதற்கு முற்படுகிறார். அதாவது இதை இன்னொரு ஆய்வாளர் என்னோட கலைக்கும் போது கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், இப்போது சவுதி அரேபியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக மாறி வருகிறது என்று சொன்னால், ஈரானுக்கு எதிராக இவர்களை ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு சார்பாக ஈரானுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல் தொடர்பான அமெரிக்காவின் கொள்கைகளில் ஏதாவது ஒரு தளர்வை கொண்டு வர வேண்டும் என்றதை யோசிக்கிறார்கள். இப்ப இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றார். அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யாட்டிலும் இஸ்ரேல் இந்த காசா பிரச்சனையில் துணிச்சலாக நிற்கும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இரண்டு தரப்புக்கும் இடையில் ஏதோ ஒரு சின்ன இடைவெளி வந்திருப்பது போல் தெரிகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனது நலன் தான் முக்கியம். இஸ்ரேல் அமெரிக்காவின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் இஸ்ரேல். அந்த தனது நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது தனது நலனுக்கே பாதகமாக வரும் என்றால் அமெரிக்கா அதை மாற்றும்.
கொள்கைகள் அடிக்கடி மாறும். உங்களுக்கு தெரியும், போன வருஷம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரி, இந்த வருஷம் 2 பேரும் நண்பர்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் போன மாதம் நண்பர்கள், இந்த மாதம் எதிரி. அதே போல இந்தியாவும் அமெரிக்காவும் போன மாதம் நண்பர்கள், இந்த மாதம் கடும் எதிர்ப்பாக இருக்கிறது. அரசியல் அப்ப டைனமிக் சேஞ்ச் என்று சொல்வார்கள், அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த உண்மையில் அது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அவர் அங்கு சென்றும் இஸ்ரேலுக்கு செல்லாமல் சென்றது ஒரு அதாவது அவர்களுக்கு தெரியும் காசா பகுதியில் நடைபெறுகின்ற சம்பவம் அரபு நாடுகளை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கும் என்று தெரியும். அடுத்ததாக காசாவை கைப்பற்றுவது யார் என்ற ஒரு பிரச்சனை. அமெரிக்கா சொல்றது தனது கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, இஸ்ரேல் சொல்கிறது தனது கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று. அமெரிக்கா உக்ரைனை மாறிதான், உக்ரைன்ல கனிம வளங்களை அமெரிக்கா கைப்பற்றியதான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பிரச்சனை, தங்களை அதில் பங்கு எடுக்கவில்லை என்பதும் ஒரு பிரச்சனை. இப்ப இவ்வளவு இந்த அரசியல் சிக்கல்களுக்கு மத்தியில அமெரிக்கா இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஹமாஸுடன் அமெரிக்கா நேரடியாக பேச்சு நடத்த போகிறது என்ற கேள்வியும் கருத்துகளும் இருக்கின்றது. அமெரிக்கா தனது பிணை கைதியான அலெக்சாண்டரை தானே நேரடியாக பேசி விடுதலை செய்து கொண்டு சென்றது. இப்போது இஸ்ரேலிய பெற்றோர்கள், இஸ்ரேலில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு கூறுகிறார்கள், ட்ரம்பிடம் தாங்கள் ஒரு கோரிக்கை விடுவதாகவும் தங்கள் சார்பாக ட்ரம்ப் கலைத்து ஹமாஸுடன் அவர்களை மீட்டு தரும்படியும் நேரடியாக நாங்கள் இஸ்ரேலை நம்பவில்லை, நாங்கள் அமெரிக்காவிடம் கேட்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் கூட முன்னைய அளவுக்கு இந்த ட்ரம்பின் காலத்தில் இல்லை. நிச்சயமா அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பகுதியை வைத்திருப்பதற்கு விரும்புவார். இஸ்ரேலுக்கும் சாதகமாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்கா அந்த பகுதியில் தங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இருக்கின்ற பொழுது விரும்புவார். இனி நிகழ்ச்சி என்று கொண்டு முன்னதாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு எதிராக பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு எதிராக பிடியாணை கொண்டு வரப்பட்டது ஐசிசியினூடாக. அப்பொழுது ஐசிசி அவர்களுடைய முடிவுகளை ஏற்க மாட்டோம் என்று போர்க்கொடியெல்லாம் தூக்கினார்கள். அவருக்கு எதிராக அவதூறு விளைவிக்கும் வகையில் பாலியல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தார். யார் என்றால் கரீம் கான். அவர் தொடர்பான நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? இனி அவர் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் பிடிவிராந்து தொடர்பாக அவர் கருத்து கூறியிருக்கின்றார் போல் தெரிகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான், ஐசிசி கரீம் கான் தொடர்பான விடயங்கள் தற்போது இந்த வாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றன. அவர் மீது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றது பாதுகாப்பு அமைச்சர் கலன் அவர் இருவர் மீதும் பிடிவிராந்து கொண்டு வந்திருந்தார். அதன் பிற்பாடு இஸ்ரேல் அவர் மீது தடைகளை கொண்டு வந்திருந்தது. முன்னைய அமெரிக்க அரசு அவர் மீது தடைகளை கொண்டு வந்திருந்தது. ஐசிசியை குண்டு வைத்து தகர்ப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள். ஆனால் பிற்பாடு அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த பாலியல் குற்றச்சாட்டை கொண்டு வந்தது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் அதை வெளிக்கொண்டு வந்திருந்தது. இப்போது ரஷ்ய டுடேக்கு பேட்டி வழங்கிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் கூறியிருக்கின்றார், அதாவது அலெக்சாண்ட்ரோ புரூனோ அவர் கூறியிருக்கின்றார், இது டைமிங், அதாவது இந்த இஸ்ரேல் மீது கொண்டு வரப்பட்ட பிடிவிராந்துக்கு எதிராகத்தான் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த குற்றச்சாட்டு கொண்டு வந்த பிற்பாடு கடந்த 2 வாரத்துக்கு முதல் ஐசிசியின் தலைவர் கரீம் கான் இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றது கலன் மீதான பிடிவிராந்தை தான் அப்ரூவ் பண்ணியிருப்பதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவரும் கூறியிருக்கிறார். 2 தரப்பும் கடுமையாகத்தான் நிற்கிறார்கள். அவர்கள் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு துணையாக மலேசியாவை சேர்ந்த ஒரு லோயரை ஒரு செக்ரட்டரியாக போட்டிருக்கிறார்கள், 30 வயது பெண். அவரை இவர் மிலேனியம் ஹோட்டல் யுஎனுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த ஹோட்டல். அடுத்ததாக இவர் பயணம் செய்த நாடுகள் நியூயார்க்காக இருக்கலாம், கொலம்பியாக இருக்கலாம், கொன்கோவாக இருக்கலாம், சாட்டாக இருக்கலாம், பாரிஸாக இருக்கலாம், இந்த நாடுகளில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறியிருக்கார். அவர்கள் திட்டமிட்டுத்தான் இப்படியான பெண்களை அவர்களுக்கு செயலாளர்களாக போடுவது என்னென்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதனை ஒரு தங்களுக்குரிய ஆயுதங்களாக எடுப்பதற்கு. அப்ப இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட கொண்டு வந்திருக்கிறது, அவர் இதுவரை காலமும் தனது பதவிக்காக மலேசியாவில் இருந்து பணியாற்றுவர், தனது வேலை பறிபோய்விடும் என்பதற்காக அதனை வெளியில் கொண்டு வரவில்லை என்றும், அதை வெளியில் சொன்னால் வேலை பறிக்கப்படும் என்று கான் மிரட்டியதாகவும் என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் குற்றச்சாட்டுக்கு கரீம் கான் பணிந்ததாக இல்லை. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த 2 வாரங்களில்
அவர் மீண்டும் பிடிவிராந்தை உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறப்படும். நன்றி. இவ்வாறு துணிச்சலாக செயல்படும் பொழுதுதான் அவர்களும் சில வேளைகளில் சிந்திப்பார்கள் என்றால் இது உலக நாடுகள் எல்லோரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்லையா, நீதிக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். அதை சரியாக செயல்படுத்தினால் பாருங்கள் ஈழத்தமிழர்கள் எவ்வாறான நிலைமையில் இருக்கிறார்கள், அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசவர்களே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.